ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு விருச்சக ராசி நேயர்களுக்கான ஒரு பதிவு. விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி அன்று ஏற்படக்கூடிய அந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது, அந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சுப பலன்களானதாக பார்த்தீங்கன்னா இருக்க போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை விருச்சக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேசத்தில் பாக்கியாதிபதி சந்திரனுடன் கூடி சஞ்சரிக்கிறார். அதனால சந்திர மங்கள யோகங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சொல்லப்போனால் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிப்பதனால புத சுக்கிர யோகங்களும் ஏற்படும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குருவினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா பதிய போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குரு பயிற்சியானது ஏற்பட்டது இல்லைங்களா, இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டதுனால அந்த குருவினுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையினால் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றங்களானது இருக்கும். பணப்பழக்கங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பாராட்டும் புகழும் உங்களுக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய திருமணத்தில் தடைகளும் சோதனைகளுமே பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கல்யாண முயற்சிகளானது கைகூட போகிறது. உங்களுடைய உடல் நலங்களானது சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலைகளானது கிடைத்து அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வருமானங்கள் பத்தாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இழுத்து பிடிச்சி அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய துணைக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு புதிய வேலைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ஈவனாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சிரமங்கள் இருக்காது. பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை மற்ற விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. தொழில் வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் சென்று இருப்பதனால உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் மறைந்த புதனால நிறைந்த தன லாபங்கள் கிடைக்கும் என்பதனால் பொருளாதார பற்றாக்குறைகளானது பார்த்தீங்கன்னா அகலும். புதிய பாதைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்படும். ஒரு சிலருக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா தாமதித்த அந்த மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மாற்றப்பட்ட பொறுப்புகள் நல்ல ஒரு பொறுப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கைகூட போகிறது. அதேபோல் பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமையை சேர்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதேபோல் கடகராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சென்று இருப்பதனால உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் பொழுது நுதன பொருட்களினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்படுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கி மகிழலாம். அதேபோல் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர் கை கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கூடவே ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக செஞ்சிட மாட்டாங்க. நம்மளுடைய உறவினர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைச்சு கொடுக்காத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா
வேறு ஒரு இனத்தவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கமே இல்லாத ஒரு புதிய நபர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்க வந்து முன்னேற்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உதவிகளை வந்து செய்வார்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட ஒரு இடமானது இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. மக்கள் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகளானது வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதல் லாபங்களானது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளானது வந்து பார்த்திங்கன்னா வழங்குவார்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து காணப்படுங்க. குடும்பத்தில் சுப காரியங்களானது அடுத்தடுத்து நடைபெறும். எடுத்த காரியங்களானது உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகளானது ஏற்படும். பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறியடிப்பீர்கள். உங்களுடைய பொருளாதார வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். நிறைய மன அழுத்தங்களும் உண்டாகும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்யுன்யங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளானது நீங்கி ஒரு நல்ல வரன்களானது இப்பொழுது அமைய போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா திருப்தி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில் சொத்து சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்களானது ஏற்படும். அதனால் பொறுமையை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிப்பது மிகவும் அவசியங்க. அரசாங்க காரியங்களானது மிக அனுகூலமாகவே வந்து முடியும். தந்தையின் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்புகளானது உண்டு. அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சிகளை நீங்கள் காணலாம். அதே போல் சம்பள உயர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேர்வீர்கள். பதவி உயர்வுகளானது உண்டுங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சியும் பண வரவுகளும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். சில நேரங்களில் முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகளானது உண்டாகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனம் தளர வேண்டாம். தடைகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் சமாளித்து ஜெயித்து வந்துடுவீங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே நடக்கும். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் வந்து உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். அதை மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சித்தாலே அந்த தடைகளை வந்து பார்த்திங்கன்னா தகர்த்திடலாம். பெண்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது பெண்கள் வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பணம் இருப்பதனால குடும்பத்தை நிர்வகிப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்புகளானது அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். விருச்சிக ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் வந்து கைகூப்பி வணங்கி வருவது சிறந்தது. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் லக்ஷ்மி தாயாருக்கு நெய் தீபங்களை ஏற்றி சதுர்த்தி தினத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அர்ச்சனை செய்து தினமுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு மனம் தளராமல் இந்த
விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன ஆறுதலும் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.